இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கடந்த வாரத்தில் பேசின செய்தியில பவுலுடைய நான் சொல்வது போல நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்ற செய்தியுடைய இரண்டாம் பாகம் வாட் ஐ ஆம் ஏறக்குறையதற்கு முன்பாக ஒரு 7 குறிப்புகளை பேசியிருக்கிறேன். இது 8வது குறிப்பு. திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், உங்கள் அழைப்பு என்ன, உங்கள் நோக்கம் என்ன? இன்றைக்கு அனைவருக்கு நோக்கம் இல்லை, அழைப்பை குறித்த நிச்சயமே இல்லை. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ ஓடுகிறோம், ஏதோ உங்களுடைய வாழ்க்கை ஓடுகிறது, கிருபையினாலே வாழ்க்கை ஓடுகிறது. அதல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவளை குறித்த நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார், மேன்மையான மகிமையான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அனைவருக்கு அந்த மேன்மையான திட்டங்கள் புரியவில்லை, மகிமையான திட்டங்கள் புரியவில்லை. பவுலுடைய நான் சொன்ன ஒரு 7 குறிப்புகளை திரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நான் யாரா இருக்கிறேன்? நான் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறேன். இரண்டாவதாக, நீங்கள் யார்? சிலுவையில் அறையப்பட்டவர்கள். மூன்றாவது, ரோமர் 1:16, சுவிசேஷத்திற்காகவே அழைக்கப்பட்டீர்கள், நான் வெட்கப்படேன். நான்காவது, 2 தீமோத்தேயு 1:12, பாடுகளை சந்திக்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஐந்தாவது, 1 Corinthians 9:22, அதாவது எல்லாருக்கும் எல்லாமானேன். அதனுடைய தவறான கருத்து என்னவென்றால், தவறான கருத்து அல்ல, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஐ மேட் ஆல் திங்ஸ் டு ஆல் மேன், எல்லாருக்காகவும் நான் எல்லாவற்றையும் செய்தேன். ரோமர் 1:13. அடுத்த குறிப்பு, பிரஜாதி, அதாவது அனைவருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்புகிற ஒரு மனிதனாய், அனைவருக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிற மனிதனாய். கடைசியாக சொன்னேன், அன்பானவர்களே, நான் the least in the apostle என்று பேர் சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. கிறிஸ்து பாருங்கள், இன்றைக்கு பாத்திரம் இல்லாத மக்கள் எல்லாம் தங்களை பாத்திரவனாக்கி கொள்ளுகிறார்கள். அதாவது தங்களுக்கு அந்த கிருபை இல்லை, ஆனால் இல்லாத ஒரு கிருபை இருப்பது போல காண்பிக்கிற மக்கள் ஏராளம். தொடர்ந்து நாளே உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அடுத்த நாளுடைய அடுத்த 8வது குறிப்பு என்னவென்றால், 1 Corinthians 15:10, அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை அதே வசனத்திலே, தேவன் அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, தேவன் அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் எல்லாரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. ஒவ்வொரு ஊழியரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் அல்ல, எனக்குள் என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது. இன்றைக்கு அனைவருக்கு அந்த உணர்வு இருக்குமேயானால் அது சிறப்பா இருக்கும். திரும்ப சொல்லுவேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே. இன்றைக்கு பாடல் பாடுகிறோம், நான் அல்ல, ஆனால் அந்த வார்த்தை அது பாடும்போது நமக்குள்ள ஒரு பெருமை, நான் 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 நான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமல் வந்து விடுகிறது. தேவன் உங்களை என்னைக்கு விளக்கி பாதுகாப்பாராக. அந்த வார்த்தை சொல்கிறது, நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே என்னை அப்படி செய்தது. இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் இதை ஒன்று கர்த்தருக்கு பயன்படுகிறோம் என்று சொன்னால் அது தேவ கிருபை. உங்களோட நான் பேசுகிறேன், தேவ கிருபை. இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள், தேவ கிருபை. இந்த வார்த்தை உங்கள் உடம்புகளை கிரியை செய்தது, தேவ கிருபை. இதனால் நீங்கள் பயன்படுகிறீர்கள், தேவ கிருபை. ஒருவேளை இந்த செய்தியை அனைவருக்கும் நீங்கள் போதிக்கலாம், தேவ கிருபை. திரும்ப சொல்லுகிறேன், உங்களோட நான் இந்த நாளில் பேசுவதே தேவ கிருபை தான். அந்த கிருபை இல்லாமல் பேச முடியாது, அந்த கிருபை இல்லாமல் வாழ முடியாது. பாடல் பாடுகிறோம், கிருபை இல்லாம வாழ முடியாது ஐயா. அந்த கிருபை தான் உங்களை என்னை பேச வைத்தது, வாழ வைத்தது. எனவே பவுலுடன் சொல்ற வார்த்தை வாட் ஐ ஆம், அந்த வார்த்தை ஆங்கிலத்துல நன்றா இருக்கிறது, ஐ ஆம் வாட் ஐ ஆம். நான் இன்றைக்கு யாரா இருக்கிறேன் என்பது அவர் கிருபை. அனைவரும் மறந்து விடுகிறார்கள். அவர் தந்த வேலை, அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த புகழ், அவர் தந்த மேன்மை. இந்த அனைவருக்கு அது அப்படி இல்லை. திரும்ப சொல்லுவேன், நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஊழியர்களே, இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அது அவரால் தான். இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த எல்லாமே திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள், இதெல்லாம் அவரால் உங்களுக்கு எனக்கும் கிருபையாய் கொடுக்கப்பட்டது. என்னுடைய 9வது குறிப்பு என்னவென்றால்,
எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாட் ஐ ஆம், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ஐ am the least and the least of all saints. I'm the least and least, அதாவது I am less and also least. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? I am less, நாம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாதெல்லாம் இன்றைக்கு தங்களை ஒன்றாய் மாற்றி இணைத்துக் கொள்கிறார்கள், அப்படி தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார் I am less and also I am the least among the saints. தமிழ் அழகான வார்த்தை. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அன்பான பிள்ளைகளே, ஊழியர்களே, உங்களுக்கு எனக்குள்ளும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகட்டும். அது சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். யோசித்து பாருங்களேன். திருச்சபையில எல்லாருக்கும் ஒரு பெருமை, ஏதோ ஒரு திறமை இருக்கிறது, ஒரு தாளந்து இருக்கிறது, ஒரு வல்லம் இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு பெருமை. நான் நான் நான். ஆனால் பவுல் சொல்லுகிற வார்த்தை பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். The richest grace, God's richest, அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்திலே அறிவிப்பதற்காக இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சற்று ஆழமாய் நீங்கள் சிந்திக்க அன்பை கேட்கிறேன். எனக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை பேச, அற்புதங்களை செய்ய, வார்த்தையை சொல்ல, அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க, பாடல் பாட, சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ரீசன், அது சொல்லப்பட்ட வார்த்தை புறஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு. என்னை மேன்மைப்படுத்த அல்ல, என் புகழை, என் அறிவை, என் தாளந்துகளை, என் வல்லமையை, என் பராக்கிரமத்தை, என்னுடைய பின்னணியை, நோ நெவர். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. த ரீசன், சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தை அறிவிக்கும்படி. இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், அரசாங்கத்துல உயர்நிலையில் இருக்கிறார்கள், பல இடங்களில் கத்தரை வைத்திருக்கிறார், மத்திய மாநில நிலைகளை வைத்திருக்கிறார். ஆனால் தங்களை கத்தருடைய பிள்ளை என்பதை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதே இல்லை. எவ்வளவு பெரிய துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கத்தர் உங்களை இடத்துல வைத்திருக்கிறார். அதற்காக நீ விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் தந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். திரும்ப சொல்லுவேன், இந்த கிருபை அது வசதியா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஏதோ ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எதற்கு என்று சொன்னால் புறஜாதிகளிடத்திலே அவரை அறிவிப்பதற்காக. என்னை கேட்டுக்கொண்டு கம்புதிய பிள்ளையே, அது வெட்கப்படுகிற அவசியமே இல்லையே. இந்த மேன்மை அவரால் வந்தது, இந்த உயர்வு அவரால் வந்தது, இந்த வேலை அவரால் வந்தது, இந்த பதவி அவரால் வந்தது, எல்லாமே அவரால் வந்தது, எல்லாமே உமால் வந்தது. திரும்ப சொல்லுகிறார், அந்த லெஸ் the least. இந்த வார்த்தையோட அழகான வார்த்தை. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவனா இருக்கிறேன். கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரிஞ்சா, கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்சா, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா, ஏதோ சின்ன கிருபை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கிருபை இருக்குது. ஒரே ஒரு பெருமை, நான் தான். நான் இல்லைன்னா சபையே இல்லை, நான் இல்லை என்றால் பாஸ்டரே இல்லை, நான் இல்லை என்றால் ஆராதனை இல்லை. எவ்வளவு பெரிய அது முட்டாள்தனமான ஒரு சிந்தை. என்னை கேட்டுக்கொண்டு கம்புதே பிள்ளையே, அவர் சொல்லுகிறார் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும். திருச்சபை எல்லாரும் உண்டு. பலவீனமானவர்கள், பலம் உள்ளவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளக்கூடாதவர்கள், மாதத்துக்கு ஒரு முறை வருகிறவர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 முறை வரவங்களா இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் எல்லாரிலும் நான் சிறியவன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை உட்கார பண்ணுவார், உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, உங்களை கீர்த்தியாய் வைப்பார், உங்களை புகழ்ச்சியாய் வைப்பார். ஜாதிகளிடத்திலும் ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயம் பொருந்தும். அவர் சொல்லுகிறார், I'm the less, about the least. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ மனிதர், எவ்வளவு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர், 3ஆம் வரைக்கும் போனவர். அவர் சொல்லுகிறார், I'm the less man, I'm the least man. அடுத்து பவுல் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை உங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, I am the chief of sinners. பாவிகளே, நான் பிரதான பாவி. இன்றைக்கு அநேகர் தங்கள் கடந்த கால வாழ்க்கையை சொல்ல தயங்குகிறார்கள். இன்றைக்கு பொதுவுகளை சொல்லுகிறார்கள், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, I am the chief of the sinners. பாவிகளிலே நான் பிரதான பாவி. 5 வசனம் 1 தீமோத்தேயு 1:15. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களில் பிரதான பாவி நான். இன்றைக்கு திரும்பத்தில் ஆரம்ப சொன்னதே திரும்ப சொல்லுகிறேன். ஒரு நடிப்பு, ஒரு போலியான வாழ்க்கை. நான் அவன் அல்ல, இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் பாவிகளிலே நான் பிரதானமானவன். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அதாவது ஆங்கிலத்துக்கு அழகா போடுறது, I am the chief of the sinners. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப நான் என் செய்தியில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். Don't compare with anyone. யாரோடும் உங்களை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். திரும்ப திரும்ப உங்களை பெரிய ஆளையோ சின்ன ஆளையோ ஒப்பிட்டு பார்க்காதீங்க. வேற யூனிக் பர்சன். ஒருவேளை அவருக்கு இருக்கிற கிருபை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அவரை போன்ற ஒரு முக சாயல், ஒரு கவர்ச்சி உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராய் தேவனால் படைக்கப்பட்டீர்கள் அவராகவே இருங்கள். இன்னைக்கு பாருங்களேன், எல்லா நபருக்குமே தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான் அப்படிதான் எல்லாம் இருந்திருக்கும். கொஞ்சம் நிறத்தோடு, கொஞ்சம் வடிவாய், கொஞ்சம் உயரமாய், சற்று இப்படி, அதாவது இப்படிப்பட்ட ஆன்சமோட கவர்ச்சியோடு எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. இந்த நிறத்தோடு, அந்த அந்த வடிவமைப்போடு இல்லை. உங்களை கர்த்தர் யாரா வைத்திருக்கிறார் அவராகவே நீங்க இருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் பாவிகளிலே பிரதான பாவி நான். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற 11வது குறிப்பு, I am weak, then I am strong. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லது சொல்லுகிறார், நான் பலவீனமாய் இருக்கும் போதே. இன்றைக்கு அதை ஒத்துக்கொள்வதற்கு நிறைய பேர் இல்லை. நான் பலவீனமா இருக்கும்போது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். சிலருக்கு பணத்திலே பலவீனம், சிலருக்கு ஏதோ ஒரு பலவீனம். சொல்றாங்களே, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஏதோ ஒரு பலவீனம் ஒவ்வொரு ஆட்டை அலைகழிக்கிறது. ஜார்ஜ் வெர்னர் சொல்லுகிறார், ஆபரேஷன் இயக்கம் ஸ்தாபகர் சொல்லுகிறார், 90க்கு மேற்பட்ட தலைவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறார்கள். இதுதான் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஜார்ஜ் வெர்னர் ஓஎம் நிறுவனத்தினுடைய தலைவரும் அவனுடைய அதை உருவாக்கின்னு சொல்லுகிறார். 90க்கு மேற்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு அந்தரங்க வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறார்கள். அவன் பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமா இருக்கும் போதே. அவர் சொல்லுகிற பலவீனம் சரீர பலவீனம். அதான் சொல்லுகிறார், நான் பலம் உள்ளவனா இருக்கிறேன். அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கு அவருடைய பலவீனங்களை சொல்லி சொல்லியே நம்ம காலத்தை தள்ளுகிறோம். அதையே நமக்கு பழக்கம் வைத்திருக்கிறோம். அதுல பலவீனம், இதுல பலவீனம். சிலருக்கு பல பலவீனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நூற்றுக்கணக்கான பலவீனங்கள். அதோட நான் பழகிருக்கிறேன். ஒரு பலவீனம் இன்னொரு பலவீனத்துக்கு அஸ்திபாரம் போடும். காணக்கூடாத ஒரு பலவீனம் காணக்கூடிய பலவீனத்துக்கு அஸ்திபாரம் போடும். அவர் சொல்லுகிறார், நான் பலவீனமா இருக்கும் போதே பல உள்ளவனா இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை, ஆனால் அதிலே நான் பிரியப்படுகிறேன். இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? அவர் சொல்லுகிற வார்த்தை, நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் நான் அதிகமாக பிரியப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, சொல்ல அந்த என்னுடைய செய்தி என்னவென்றால், who I am and what I am. நான் பலவீனம்தான், ஆனா அதுல நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களிலும் 2 பலவீனம் இருக்கிறது. ஒன்று நானே ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு பலவீனம், கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வருகிற பாடுகள். அது சொல்லப்பட்ட வார்த்தைகள், நீங்கள் அது சொல்லப்பட்ட வார்த்தை நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள். இதை அவர் பிரியப்படுகிறார். நான் இதை சரியா விளக்கி சொல்வேன். ஆனால் அது சொல்லப்பட்ட வார்த்தை, I am weak, then I am strong. நான் பலவீனம் தான். எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது வயதாக ஆக. ஆனால் அந்த பலவீனத்திலே அவர் உங்களுக்கு பலம் கொடுக்கிறார். அதில் நீங்கள் பிரியமாயிருங்கள். உங்களுக்கு தாய் மனப்பான்மை வேண்டாம், கசப்பு வேண்டாம், வேண்மலை மனத்தாங்கள் வேண்டாம். அவர் சொல்கிறார், நான் அதிலே பிரியமா இருக்கிறேன், நான் பிரியப்படுகிறேன். அடுத்து நான் சொல்லுகிற இந்த 12வது குறிப்பு அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Who I am. அவர் சொல்லுகிறார், நான் எல்லாரோட ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதை இன்றைய தினம் சாட்சியா அறிவிக்கிறேன். எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? நான் சுத்தமா இருக்கிறேன். அதை நான் ஆங்கிலத்திலும் நான் வாசிக்க விரும்புகிறேன். I am pure from the blood of all man. நான் சற்று நாள் சொல்லுகிறேன்.
அதாவது நான் சுத்தமா இருக்கிறேன், அல்லது ரத்த பழிக்கு நீங்களாக்கி நான் சுத்தமா இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், உங்களை சாட்சியாய் வைக்கிறேன். சொல்ல முடியுமா? ஐ ஆம் பியூர். இன்றைக்கு we are living in an impure world. அசுத்தடைந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்துல வாழ்கிறோம். அதில் பவுலடியார் சொல்லுகிறார், நான் சுத்தமா இருக்கிறேன் மன ரத்த பிழைகளுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த 160 கோடி மக்களுக்கு நீங்கள் நானும் கடனாளியா இருக்கிறோம். 700 கோடி ஜனங்கள் வசிக்கிறார்கள். அந்த ரத்த பிழை உங்கள் மேல என் மேல் வரும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, திருச்சபைக்கு போகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை துதிக்கிற என் அன்புடைய பிள்ளையே, இந்த இந்திய ரத்த பிழை உங்கள் மேலும் என் மேலும் வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல தாளங்கள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, எல்லாம் கொடுத்திருக்கிறார். பட் ஸ்டில் we are not using. அதை நான் பயன்படுத்தவில்லை. இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அதற்கு நீங்களாக்கி இருக்கிறேன். I am pure from the blood of the all man. எல்லா ரத்த பழிகளுக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அதைத்தான் சொன்னார், நீ எச்சரிக்க, உன் வாழ்வினால எச்சரிப்பாயாக. அப்படி எச்சரிக்காத பட்சத்துல நீ அவருக்கு ரத்த பழிக்கு நீ உட்பட்டிருப்பாய். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ரத்த பழிக்க நீங்களாக்கி விடுவீராக. இந்த ரத்த பழிகளுக்கு நீங்களாக்கி விடும் தயவாய், இரக்கமாய். ஏனென்றால் அந்த ரத்த பழி உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும். இன்றைக்கு அந்த 4 அந்த துணிமொழிகள் சொன்னார்கள், படிப்பறியாதவர்கள், பேருமுள்ளவர்கள், மலிந்து போன வாழ்க்கையில நாட்டம் எடுக்கிறவர்கள், பாளையத்திற்கு புறம்பிருந்தவர்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுவரும். கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறார்? the least on the least privileged people. வாய்ப்புகள் இல்லாத ஒரு கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கண்டு பிள்ளையே, எத்தனை பெரிய வாய்ப்பு, எத்தனை பெரிய வசதிகள், எத்தனை பெரிய மேன்மைகள். இந்த ஸ்லாக்கியத்தை எவர்ப்போர் பூமியில் எவரும் வேண்டாம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த ரத்த பழிக்கு நான் இன்றைக்கு நீங்களா இருக்கின்றதுக்கு நீங்க எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். வாட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் வெல் நோன் ட்ரூத். நீங்க எனக்கு சாட்சி. தன்னை புகழ்ந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு ஜனங்கள் சொல்லுகிறார், ஜனங்கள் எனக்கு சாட்சி என்று சொல்லுகிறார். ரத்த பழிக்கு புகழுகள் தான், சவால் தான், அது மிகப்பெரிய போராட்டங்கள் தான். ஆனால் சொல்லுகிற வார்த்தை, நான் நீங்களாக்கி இருக்கிறேன். என்னுடைய 13வது குறிப்பு. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார், உங்களை நான் கண்காணல வைத்திருக்கிறேன். 2வது, நான் மந்தை முழு குறித்து எச்சரிக்கையா இருக்கிறேன். அதை ஒரே சொல்வேனால், I am pure. அது மட்டுமல்ல, I am free from the blood of all man. என்னுடைய குறிப்பு, ரத்த பழிக்கு நீங்கள் ஆகும்படியாய் என்ன முடிவு செய்யுங்கள். என்னுடைய 12வது குறிப்பம், I am persuaded that neither death. தமிழ்ல சொல்லுகிறேன். தமிழ்ல மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் வல்லமைகளானாலும் எது ஆனாலும் அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். திரும்ப அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். I am persuaded that rather death, அதாவது எது ஆனாலும், மரணமோ ஜீவனோ, எதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். இத்தனை பெரிய சாட்சி பெறுங்க. அதுல சொல்லப்பட்ட அந்த ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அதிகமாக எண்ணேன். இன்றைக்கு நமக்கு நம்முடைய பிராணம் தான் முக்கியமா இருக்கிறது. அது அவசியம்தான். அவர் சொல்கிறார், ஜீவனானாலும் மரணமானாலும் தேவதூரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரனாலும் கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிக்க நிச்சயத்திற்கு. எவ்வளவு நிச்சயம் பார்த்தீங்களா? நீங்க நம்ம வாழ்க்கை நிச்சயம் இருக்கிறதா? சின்ன கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, we are away from God. We are running away from God. தேவனை விட்டு ஓடி போகிறோம். எல்லாமே மாற ஜெபியுங்கள். கடைசியாக 13ஆம் அதாவது 14 சொல்ல விரும்புகிறேன். I am now ready to offer. அந்த வசனத்தை படிக்க கேளுங்க. 2 தீமோத்தேயு 4:6. நான் பானபலியாய் வாக்கப்பட இப்போது ஆயத்தமா இருக்கிறேன். இது ஆங்கிலத்துல அழகான வார்த்தை. I am ready to be offered.
ஆஃபர்னா எல்லாமே. தன்னை விட ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது, நான் பானபலியாய் வார்க்கப்பட போகிறேன். ஐ அம் ரெடி. பணத்தை தரலாம், நேரத்தை தரலாம், எல்லாம் தரலாம். ஆனா என்னையே ஐ அம் ரெடி டு பி ஆஃபர். என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? ஒன்றுமில்லை ஐயா. பவுலடியா சொல்லுகிறார், இப்பொழுதே அவங்களுக்கு வார்த்தை பானபலியாக ஐ அம் ரெடி டு பி ஆஃபர் மை லைஃப் டு காட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், தெய்வத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருடைய கடைசி காலத்துல சொல்லுகிறார், ஐ அம் ரெடி டு டிபார்ச்சர், ஆனால் ஐ அம் ரெடி டு ஆஃபர் மை லைஃப். என்னை கேட்டுக்கொண்டிருக்காம பிள்ளையே, உன் நேரத்தை கொடு, உன் திறமைகளை கொடு, உன் தாளந்தை கொடு, உன் வாழ்க்கையை கொடு. என்னெல்லாம் தேவன் தந்திருக்கிறாரோ அத்தனையும். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். அவர் சொல்லுகிறார், ஐ எம் ரெடி டு ஆஃபர் மை லைஃப். ஆங்கிலத்துல அந்த வார்த்தையை படிக்க விரும்புகிறேன். ஐ எம் நவ் ரெடி டு பி ஆஃபர்ட். இன்னைக்கு நம்ம ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம், அது உண்மைதான். பவுலுடன் சொல்லுகிறான், ஐ எம் ரெடி டு பி ஆஃபர்ட். கடைசியாக 15வது குறிப்பு, பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சற்று வித்தியாசமா இருக்கலாம். எனக்கு ஆசை உண்டு. எது தெரியுமா? எதற்கு ஆசை உண்டு? தெய்வத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாருங்களேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகட்டும். நெருக்கப்படுகிறேன், அதனால கிறிஸ்துவ விட்டு பிரிய வேண்டாம், அந்த சரித்து பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கப்படுகிறேன், இரண்டினாலும் தெய்வத்திட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். இது ஆங்கிலத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஐ எம் ஸ்ட்ரெயிட். அதற்கென்று என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். வசனத்தை படிக்க முறை படிக்கிறேன். எனக்கு ஆசை உண்டு. யாரோடு? கிறிஸ்துவோடு இருக்க. அது சொல்லப்படுகிறது, தெய்வத்தை விட்டு பிரிந்து. சாம் சுந்தரையா பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லுவாராம், அதிகமான சுயனம் அடைந்தவர், அதிகமாய் காயப்பட்டவர், அதிக பலவீனத்தோடு வாழ்ந்தவர். ஒரு அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என்னை வைத்திருந்தால் உங்களுக்கு நன்மை, எடுத்துக்கொண்டால் எனக்கு நன்மை. புது நினைக்கிறேன், இந்த பூமியில வைத்திருந்தால் உங்களுக்கு நன்மை, ஊழியம் செய்வேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். என்னை எடுத்துக்கொண்டால் எனக்கு நன்மை, நிம்மதியா இருப்பேன். துன்மார்க்க தொந்தரவு அங்கே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு என்னுடைய ஆசை கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், எனக்கு அதிக நன்மை தரும். எனவே இந்த 2வது செய்தியில, முதல் செய்தியில ஒரு 6 குறிப்புகளை சொன்னேன். தொடர்ந்து இந்த 2வது செய்தியில நான் கடைசி தெரிந்து போக விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு இருக்க ஆசை. 4:6 தெய்வத்தை விட்டு பானபலியாய் வார்க்கப்பட ஆசை. ரோமர் 8:38 இதுவானாலும் மரணமான ஜீவனானாலும் இதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த நிச்சயம் பிரிக்க முடியாது. அப்போஸ்தலர் 20:27 நான் முன்னர் இரத்தப்பழிக்கு நீங்களாக்கி இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:10 நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். கிறிஸ்துவ அவர்கள் நிந்தைகளை பிரியப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளிலே நான் பிரதான பாவி. வாங்கி சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்துல ஐ எம் ஸ்ட்ரெயிட் with 2. 14 I am now ready to be offered. 13 I am persuaded that neither death nor life. 12 I am pure from the blood of all men. 11வது வசனம். 11 when I am weak then I am strong. 10வது குறிப்பு I am chief to sinner. 9வது குறிப்பு I am less than the least of all saints. எல்லாரும் சிறுவனா இருக்கிறேன். இது பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். Who you are. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? பெருமை வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம். நீங்கள் யாரா இருக்கு என்பதை சிலுவைக்கு முன்பாக உங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இருக்கிறாரோ என்று உங்களையே சோதித்தறியுங்கள். அறியும் போது உங்களை அறியலாம், நிலைகளை அறியலாம், உன்னை அறியலாம், உலகத்தில் போராடலாம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்வது போல who I am and what I am.
எங்களுக்கு தெளிவைத்தாங்க ஆண்டவரே. நாங்கள் யார், இந்த நிலையில் இருக்கிறோம். சொல்வது போல நீ இந்த நிலையில் விழுந்தால் என்பதை சற்றே சிந்தித்துப்பார். அவருடைய சொல்வது போல உங்களை நீங்களே கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரா என்று உங்களை நீங்களை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். வைத்து ஆராய்ந்து பார்க்க, நாட் கம்பேர் வித் எனிஒன், வேறு யாரோடும் அல்ல, உங்களோடு மாத்திரம்தான். இதுதான் என்னுடைய அந்த உதாரணம். என்னோட கம்பேரிசன் நீங்க தான் ஆண்டவரே. உண்மை வைத்து எங்களை எடைபோட இறக்கம் செய்யும். நாங்கள் எதிலெல்லாம் தவறு இருக்கிறோமோ ஒரு 15 குறிப்புகளை பார்த்தோம். Who I am and what I am. நாங்களும் ஒரு விரும்புகிற மனிதர்களாய் the least and less. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் மிக சிறியவன். பல காரியங்கள் படித்தோம். கிருபையா இறங்குங்கப்பா. நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள இறக்கம் செய்யும். யாரா இல்லை அவரா அல்ல, யாரா இருக்கிறோமோ அவராகவே எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த பவுலியானை போல எல்லா ரத்த பழிக்க நீங்களாக்கி கிறிஸ்துவோடு கூடியிருக்க அன்றுவரை நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் அன்றுவரே நாங்கள் உமோடு வாழ அந்த நிச்சயம் என்னை பிரிக்க மாட்டா நிச்சயத்திருக்கிறேன். அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நிச்சயமற்றவர்களா அல்ல, நிச்சயத்தோடு வாழ ஓட இரக்கம் செய்யும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இடைப்படும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலை கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினாட நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.